ஆனாலும் அவர்களுக்கு ஆருவின் மனம் பற்றி சொல்லாவிட்டாலும் ஏதேனும் ஒரு காரணம் கூறி ஆருவின் பிரிவை ஏற்க வழி செய்ய வேண்டியதை தவிர வேறென்ன செய்ய முடியும்? நொடியில் எண்ண ஓட்டங்கள் வேகமாய் ஓட வழி கொண்ட பெருமூச்சுடன் செல்பேசியை கையில் எடுத்தான். ஆருவிடம் கொடுக்க எண்ணி மாடியின் கைப்பிடி வளைவில் கை வைத்து பார்வையை ஓடவிட்டவன் விழிகளில் உணவு மேசை மீது உணவு பதார்த்தங்களை எடுத்து வைக்கும் ஆறு பட்டாள். உணவு மேசை முன்பு இருந்த நாற்காலியில் அமர்ந்திருந்த மான்சியிடம் தாரணி ஏதோ கூறிக்கொண்டிருந்ததும் விழிகளில் பட செல்பேசியின் அழைப்பு மீண்டும் அழைக்க தான் எடுத்து செல்லும் முன் அழைப்பு கட்டாகிவிடும் என நினைத்தவனுக்கு ரிஷியிடம் பேசி தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் சில இருப்பதாலும் செல்பேசியை ஆன் செய்து செவியில் வைத்தான். அவன் ஹலோ என கூறும் முன்னே ரிஷியின் குரல் வேகமாய் பேசியது. எதிர்முனையில் ஆறுதான் என நினைத்து, என்ன ஆறு, போன் எடுக்க எவ்வளோ நேரம்? ஒருவேளை வேலையா இருந்தாயா? டிஸ்டர்ப் பண்ணிட்டனோ என்றவன் பதில் எதிர்பார்க்காமல் தொடர்ந்து பேசினான். சாரி ஆரு, சாயங்காலம் தான் பார்த்து பேசணும். அதுக்குள்ள ஃபோன் பண்ண காரணம், நான் 10 மணிக்கு ஊருக்கு போறேன். அதை சொல்லதான் ஃபோன் செய்தேன். நாளைக்கு போலான்னு இருந்தேன். அப்பா இன்னைக்கே கிளம்ப சொல்லிட்டார். ஏதோ முக்கியமான வேலையாம், அதனால தான். அப்புறம் சீக்கிரமாவே உன் வீட்டுக்காரர்கிட்ட பேசு. ஏன்னா உனக்கே தெரியும், அடுத்த மாதம் நான் லண்டன் போகும்போது மனைவியோட தான் போகணும்னு அப்பாவோட ஆர்டர். நீ எவ்வளோ சீக்கிரம் பேசுறியோ அத்தனை நல்லது. ரிஷியின் குரலில் சந்தோஷம் ஆர்வம் தெரிந்ததை உணர்ந்த தியானேஷின் மனதில் ஏமாற்றமும் ஏக்கமும் வழிந்தது. தேகம் முழுதும் வழிந்தோடிய நடுக்க உணர்வை சமன்படுத்த முயன்றான். ஆத்திரமும் அவசரமுமாய் தான் செய்துவிட்ட செயலுக்கான தண்டனையை நான் அனுபவித்தாக வேண்டியது. மனதில் கீறிய வலியின் மீது ஆறுதலான வார்த்தையை பூசிக்கொண்டவன் நெஞ்சில் வலியும் வேதனையும் வழிவதை நிறுத்த முடியவில்லை அவனால். அதே சமயம் ஆறு இவனை சந்தித்து பேச இருக்கிறாள். அதை தன்னிடம் கூறக்கூட மனமில்லாமல் இருப்பவளை இன்னும் இழுத்து பிடித்து வைத்து கொள்ள வேண்டாம். மெல்லிய கோபமும் விரக்தி புன்னகியும் உதடுகளில் தோன்றிய கணம், ஆரு என்ன பேச மாட்ற? ரிஷியின் குரல் படப்படுத்தது. நான் ஆருவின் கணவன் தியானேஸ்வரன் பேசுறேன் என்றவனின் அழுத்தமான குரலில் திடுக்கிட்டு போனான் ரிஷி. சந்தோஷ வேகத்துல யார் பேசுறதுன்னு கேட்காம இப்படி உளறிட்டேனே. தவிப்பாய் பேச்சை நிறுத்தினான் ரிஷி. என்னைக்கு இருந்தாலும் தெரிய போற விஷயம்தானே என நினைத்தவனாய் சற்றே படப்படுத்த மனதை இயல்பாக்க முயற்சித்தவாறு, சாரி சார், நான் ஆறுன்னு நினைச்சு பேசிட்டேன் என்றான். பேசிய வார்த்தைகள் நிஜம்தானே? உணர்ச்சி இல்லாமல் இயந்திரத்தனமாய் கேட்டான் தியானேஷ். கண்டிப்பாய் ஆறு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? இத்தனை சீக்கிரமாய் பேசுவாள்னு நான் எதிர்பார்க்கல என்றவனின் குரலில் நிம்மதி உணர்வு வழிந்ததை உணர்ந்து கொண்ட தியானேஷ் சில கணம் மௌனம் சாதித்தவாறு இருந்தான். எரிச்சல், ஏமாற்றம், ஆதங்கம், தவிப்பு என பல்வேறு உணர்ச்சிகள் அலைமோத பேச முடியாமல் தியானேஷின் நிலை. சார் சார் என ரிஷியின் குரல் கேட்டு நினைவுக்கு வந்தவனாய், ஆறு கூட சின்ன வயசில் பழகிய போது தோழி என்பதை விட கூட பிறக்காத தங்கையான் நினைப்பேன். இயல்பாய் பேச ஆரம்பித்த ரிஷியின் பேச்சில் திகைத்தான் தியானேஷ். கூட பிறக்காத தங்கை போல என்றவனின் பேச்சில் சுதாரித்தவனாய், என்ன இவன் இப்படி சொல்றான்? பரபரப்பு பதட்டமாய் படவர, உங்களை இப்ப சந்திக்க வரலாமா என்றான். என்ன சார் இப்படி கேட்டிட்டீங்க? நீங்க வா என்றால் வந்துவிட போறேன் என்றவாறு தான் இருக்கும் இடத்தை கூறினான் ரிஷி. நெஞ்சை தழுவிய வலியும் வேதனையும் ஏமாற்ற உணர்வும் எங்கோ சென்று மறைய உற்சாகம் படர வேகமாய் தன் அறைக்கு சென்று உடைமாற்றியவாறு வெளியே வந்தான். முழுதாய் தெளிவு பெற வேண்டி. சாப்பிட்டு போலாமே, ஏதேனும் முக்கியமான வேலையா என்றவாறு எதிர்பட்ட தாயிடம், ஆமாம்மா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நான் வெளியே பார்த்துக்கிறேன் என்றவாறு வெளியே நின்றிருந்த காரை எடுத்தான். காரின் வேகத்தை சற்றே அதிகப்படுத்தியவன்
மனம் வெகுவான எதிர்பார்ப்பில், ஏன் இப்படி சொன்னால்? என்ன காரணம்? புரியாமல் பல கேள்விகள் படர்ந்தாலும் பதில் இல்லாமல் போனாலும் மனதின் ஓரத்தில் சந்தோஷம் நட்சத்திர தூறலாய் வெளிச்சமிட்டது. அந்த பிரபல ரெஸ்டாரண்டின் பார்க்கிங் ஏரியாவில் காரை நிறுத்தி இறங்கினான் தியானேஷ். கண்களில் எதிர்பார்ப்போடு பார்வையை சுழற்றிய நேரம் அவனை கண்டு அருகில் வந்தான் ரிஷி. ஆருவோட ஹஸ்பண்ட் தியானேஸ்வர் என கேள்வியுடன் தயக்கமாய் கேட்டவனிடம் மெல்லிய புன்னகையுடன் எஸ் என்றவாறு, நீங்க ரிஷிதானே என்றான். என்றவாறு சிரித்து கை நீட்டினான். அவனின் கைப்பிடித்து குலுக்கியவாறு ஹாய்களை பரிமாறிக்கொண்டனர். கம்பீரமான தோற்றத்துடன் அனாவசியமான வழியில் இல்லாமல் முகத்தில் மெல்லிய புன்னகை வழிய விழிகளில் வழிந்த குறும்புத்தனத்தில் சாயலில் அவனின் நேர்மை பழிச்சிட நடந்த ரிஷியின் தோற்றம் தியானேஷை ஈர்த்தது. அங்கே ஓரமாயிருந்த நாற்காலியில் எதிரெதிரே அமர்ந்து கொண்டனர். இத்தனை சீக்கிரம் என் காதல் நிறைவேறுன்னு நான் எதிர்பார்க்கல. உற்சாகத்துடன் பேசிய ரிஷியின் வார்த்தைகளில் தன் கேள்விக்கான பதிலை எதிர்பார்த்து மௌனமாய் புன்னகை பரவ பார்த்தான் தியானேஷ். இவனுடைய காதல் நிறைவேற ஆறு ஏன் என்கிட்ட பேசணும்? ஒருவேளை இவனுக்கு தெரிந்த அந்த பெண் ஆருவின் தோழியா என நினைக்கும் போதே மான்சின் முகம் நினைவுக்கு வர எரிச்சலை உண்டு பண்ணியது. நாமளே ஏதேதோ நினைத்து குழப்பி தவித்து தடுமாறுவதை விட இவனிடம் நேரடியாய் கேட்டுவிட்டால் என்ன? யோசனை பரவ நிமிர்ந்தான். ஆருவோட அப்பா இறந்தபோது நீங்க எங்க இருந்தீங்க? மெதுவாய் கேட்டதுதான் தாமதம். மடை திறந்த வெள்ளமாய் பேச ஆரம்பித்தான் ரிஷி. அந்த சமயத்துல நான் கூட இருக்க முடியலேன்னு நினைச்சா ரொம்ப வேதனையா இருந்தது. ஃபோன் நம்பர் மாறி போனதால பேசவும் முடியல. நெகிழ்ந்த குரலில் பேசியவன் முகத்திலும் வருத்தம் மின்னியதை கவனமாய் பார்த்தான் தியானேஷ். ஆனா அந்த சமயத்தில் நான் நீங்க ஆருவ கல்யாணம் செய்த சூழலை பத்தி தாரிணி சொன்னா என்றதும் வேகமாய் நிமிர்ந்தது தியானேஷின் விழிகள். இப்படி அப்படிமாய் அலைமோதிய கேள்விகளுக்கு முழுதாய் விடை தெரிந்தது அவனுக்கு. திகைப்பும் மெல்லிய கோபமும் படர்ந்த தியானேஷின் முகத்தை கவனியாமல் தன் அன்பு தோழி ஆருவை பற்றி சிறு வயதிலே தோழமையுடன் பகிர்ந்த விதம் அதற்கு முக்கியமாக அமைந்தது. அவர்கள் இருவரின் எஸ்டேட்டும் அருகருகே அமைந்ததுதான் என நட்பின் பெருமை தோணிக்க கூறி முடித்தான். அதே போல தாரணியை சந்தித்ததையும் அவள் மீது நேசம் கொண்டதையும் அதை ஆருவிடம் கூறி அவள் மூலம் உங்களிடம் பேசி எங்க நேசத்துக்கு சம்மதம் வாங்க முடிவு செய்ததையும் கூறியவாறு நிமிர்ந்தவன் முகம் சற்றே சுருங்கி போனதாய் தன் தங்கை இவனிடம் மனதை பறிகொடுத்ததையும் அதன் விஷயத்தை ஆருவிடம் கூறி அவள் மூலம் சம்மதம் வாங்க நினைத்த தங்கையை எண்ணும்போது கோபம் வந்தாலும் அது உடனே மறைந்து போக காரணமாய் அமைந்தது ஆருவாள். ஆனால் ஆறு ஏன் இவனை விரும்புகிறாள், காத்திருக்கிறேன் என போய் கூறுகிறாள் என்பது புரியாத புதிராய் தோன்றினாலும் அவள் மனதில் யாரும் இல்லை என்ற எண்ணமே அவனை பெரும் சந்தோஷ கடலை தள்ளுவதாய் கொஞ்சமாய் இருந்த மனதின் தவிப்பும் சஞ்சலமும் காணாமல் போக மனமும் முகமும் ஒரு சேர மலர்ந்தது தியானேஷுக்கு. என்னாச்சு இவனுக்கு? சற்று முன் இருண்ட மேகமாய் இருந்த முகம் இப்பொழுது சூரியனை போல பளிச்சிடுதே என எண்ணியவனாய் யோசனை பரவ பார்த்தான் ரிஷி. தன் மன ஓட்டத்தை தள்ளி வைத்தவாறு பொறுப்பான அண்ணனாய் மாறியவனாய், ஆருவோட நண்பன், அதனால அவ உங்களை பத்தி ஏகமாய் சொன்னாலும் நேரடியாய் உங்களை பத்தி நீங்க சொல்லணும்னு நினைக்கிறேன் என்றான். கண்டிப்பா என்ற ரிஷி தன் தாய் தந்தை பற்றி தொழிற்படிப்பு முதற்கொண்டு அடுத்த மாசம் லண்டன் கிளம்புவதாகவும் அதற்குள் திருமணம் முடிக்க தாய் தந்தை அவசரப்படுவதையும் தெளிவாய் கூறியவனின் இயல்பான பேச்சு தியானேஷுக்கு ரொம்பவே பிடித்தது. அதுவும் வந்தது முதல் ரிஷியின் பேச்சை கவனித்தவனுக்கு அவனின் நேர்மையான குணம் தெரிந்ததை போல அதைவிட ஆருவின் தோழன் என்ற உறவே அவனை எதுவும் குறை சொல்ல முடியாமல், தங்கையின் நேசம் ஒரு புறம் இருந்தாலும் இவனை மறுக்க காரணம் எதுவும் இல்லாமல் போக சிரித்தான். மேலும் சில பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டு
உணவையும் பேச்சுடனே சாப்பிட்டுவிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வரை வந்து வழி அனுப்பி வைத்தான் தியானேஷ். நாம சந்தித்த விஷயம் பற்றி ஆருவுக்கும் தாரணிக்கும் தெரிய வேண்டாம், சஸ்பென்ஸாய் இருக்கட்டும் என்ற தானேஷிடம் முகம் வளர சிரித்தான் ரிஷி. நான் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு ஃபோன் பண்றேன். அன்னைக்கு உங்க அப்பா அம்மாவை அழைச்சிட்டு வாங்க என்ற தானேஷின் முகம் ஏதோ யோசனையில் மாறியது. உங்க அப்பா அம்மா கிட்ட மேலே பேச முற்பட்ட தியானேஷை அவசரமாய் குறுக்கிட்டான். தாரிணி தான் என் மனைவின்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மா அப்பா பத்தி கவலையே வேணாம். நீங்க ஃபோன் பண்ண மறுநாளே அப்பா அம்மாவோட வந்து பெண் கேட்பேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஆர்வமும் உற்சாகமும் வழியே பேசியவனை பொய்க்கோபம் தோணிக்க முறைத்தான். புரியாமல் பார்த்த ரிஷியை இழுத்து தோளோடு அணைத்தவனாய், இன்னும் என்ன சாரு மோருன்னு சொல்லிக்கிட்டு, எங்க வீட்டு மாப்பிள்ள ஆக போறீங்க, அதனால பேர் சொல்லியே கூப்பிடுங்க என்றான் உரிமையாய் உறவு பாராட்டி. ஆறுவோட கஷ்டமான சூழ்நிலையில் நான் இல்லாவிட்டாலும் நீங்க துணையா இருந்து நல்ல வாழ்க்கையை தந்திருக்கீங்க. இதுக்கு நான் நிச்சயம் ஆண்டவனுக்கு நன்றி சொல்றேன். ஆறுவோட நல்ல மனசுக்கு நீங்க கிடைச்சிருக்கீங்க. புறப்படும் நேரம் நெகிழ்ந்த குரலில் ரிஷி கூறியது இன்னும் செவியில் மோதியது தியானேஷுக்கு. நீ இப்படி நினைக்கிறாய், ஆனா என்ன காரணத்தாலேயோ உன்னை தன் காதலன்னு என்கிட்ட சொன்னாள் என்ற விஷயம் உனக்கு தெரிந்தால் ரொம்பவே வருத்தப்படுவாய் ரிஷி. அதனால இந்த விஷயம் உனக்கு தெரியாமலே போகட்டும். ஆனா எதற்கு இப்படி சொன்னாள் என நிச்சயம் தெரிந்து கொள்வேன். மனதில் யாரும் இல்லாத போது என்னை மறுக்க காரணம் என்ன? ஓடிய கேள்வியின் தலைவலி வந்து விடும் போல தோன்றியது அவனுக்கு. அதே சமயம் அவளுக்கு காதலன் இருப்பதாக நினைத்தது மட்டும் இல்லாமல் அவளின் வார்த்தைகளால் அவனுடன் செல்ல போவதாக நினைத்து எத்தனை மோசமான வார்த்தைகளை தீயாய் வீசி எறிந்தான். ஆனால் அத்தனை கேட்டும் கலங்கி நின்றாலே தவிர வேறெதுவும் கூறவில்லையே. அப்படி என்ன அழுத்தமான காரணம் இருக்க முடியும்? தெளிவாய் தெரிந்து கொள்ளணுமே. ஒருவேளை அவளின் தோழி மான்சிக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும். நினைத்தவனுக்கு அவளிடம் கேட்டு தெரிந்து கொள்ள இஷ்டமில்லை. கண்டிப்பாய் காரணத்தை ஆறுவே சொல்லட்டும், சொல்ல வைப்பேன். அவளின் மனதை திறக்க என்ன செய்யணும் என்றவனுக்கு அழகான யோசனை உதிக்க அதையே பற்றி கொண்டவன் உதடுகள் அழகான புன்னகையை மலர்ந்தது. போர்ட்டிகோவில் காரை நிறுத்தி இறங்கினான். வீட்டு கதவு திறந்து இருந்தது. ஹால் சோஃபாவில் அமர்ந்தவாறு மான்சி, ஆரு, தாரணி மூவரும் ஏதோ பேசிக்கொண்டு இருந்தனர். மனதில் காதல் கொண்ட ஆசையும் ஆர்வமும் மலம் வர உறக்கம் வராமல், அண்ணி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமே, அண்ணா கூட வெளியே போயிருக்காரே என அழைக்க, அப்படியா? கண்களால் சிரித்தவாறு தாரணியின் தோல் இடித்தவாறு, உனக்கு போர் அடிச்சா ரிஷி கூட பேசேன் மெல்லிய குரலில் கூறியவாறு சிரித்த நேரம்தான் உள்ளே வந்தான் தியானேஷ். மலர்ந்த பூவாய் முகம் பளிச்சிட சிரித்த மனைவியின் அழகை ரசித்தவாறு, ஆனால் அதை முகத்தில் காட்டாமல் தங்கையின் அருகில் அமர்ந்தான். உங்களுக்கு சாப்பாடு என தயக்கமாய் ஆரம்பித்த ஆறுவை குறுக்கிட்டான். நான் வெளியில் சாப்பிட்டுட்டேன் என்றான். அண்ணன் அண்ணியின் வாழ்வு நிலை இயல்பாய் சரியான முறையில் தான் சென்று கொண்டு இருக்கிறது என நினைத்த தாரணிக்கே அவர்களின் வாழ்வு நிலையின் தாக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை என்பதை விட சந்தேக கண்ணுடன் நோக்கவில்லை. சாப்பிட்டாச்சா? ஆனா உங்க மனைவி ஏனோ சரியா சாப்பிடவே இல்லை. வேலை நேரத்துக்கு மத்தியில உங்க மனைவியையும் கொஞ்சம் கவனிங்க, குறும்புத்தனத்துடன் மிதக்க கிண்டலாய் கூறினாள். ஆமா தாரு, இப்பதான் சரியா கணிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இனிமே கண்டிப்பா கவனிச்சிடுவேன் என்றவனை புரியாமல் கேள்வியான விழிகளால் பார்த்தாள் ஆரு. இத்தனை சகஜமாய் பேசி பார்த்ததில்லையே. என்னாச்சு இவனுக்கு? ஒருவேளை தங்கைக்காக பேசுகிறானா என எண்ணமோட மௌனம் சுமந்தவாறு எழுந்து செல்ல முற்பட்டாள். ஒரு நிமிஷம் ஆரு, இந்த முக்கியமான விஷயத்தையும் கேட்டுட்டு போ. ஏனென்றால்
அண்ணி என்ற முறையில் நீயும் தானே முன்னின்று எல்லாம் செய்யணும் என்றான். திகைப்பாய் பார்த்த ஆருவின் அருகில் எழுந்து சென்றது மட்டுமில்லாமல் அவளின் கைப்பற்றி தன் கரத்தில் வைத்தவாறு, தாரணிக்கு அருமையான வரம் பார்த்து பேசி முடிச்சாச்சு. அம்மா அப்பா கிட்ட நாளைக்கு பேசிடுவேன் என்றவனின் பேச்சில் முகம் இருண்டு போக தன்னையும் அறியாமல் வேகமாய் எழுந்தாள் தாரணி. அவன் கரத்தில் மாட்டிய தன் கையை உருவ முயன்றவளின் நிலை நின்று போக அவனின் பேச்சு பதட்டத்தை கொடுத்தது. அண்ணா, தயக்கமாய் ஏதோ கூற முயன்று கூற முடியாமல் பார்த்த தங்கையை பார்த்து புன்னகைத்தான். ஏ, என்ன முகத்துல சந்தோஷத்தையே காணும்? அடுத்த வாரத்துல உன்னை பெண் பார்க்க வர சொல்லிடுவேன். அருமையான பையன், உனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப கூட அவனை பார்த்து பேசி அவனோட தான் இரவு உணவே முடிச்சேன். மனம் சிரிப்பில் மிதந்தாலும் முகம் சீரியஸான தோணியில் இருக்க தொடர்ந்து கூறினான். கடவுளே, இந்த அளவு போயாச்சா? அப்ப என் காதல்? மனம் புலம்பி தவிக்க ஆர்வியை பார்வையாலேயே கேட்டாள். என்ன நீ இது என்றவாறு. கவலைப்படாத என விழிகளால் ஜாடை காட்டியவாறு அவன் கருத்தில் இருந்து தன் கையை உருவிக்கொள்ள அவனும் விட்டுவிட்டான். மான்சியோ எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்தவாறு இருந்தாலும் அவன் ஆருவின் கைப்பற்றிய போது எரிச்சலில் புகைந்தது அவள் உள்ளம். ஆனால் எதுவும் செய்ய முடியாத நிலையில் அமர்ந்தவளாய் எரிச்சல் கட்டுப்படுத்த முடியாமல் எழுந்து விட்டாள். சரிண்ணா, எனக்கு தலைவலிக்குதே, நான் படுக்க போறேன் என்றவாறு நகர்ந்து விட்ட தங்கையை சிறு சிரிப்புடன் பார்த்தவாறு மேலும் எதுவும் பேசாமல் அவனும் தன் அறையை நோக்கி நடந்தவன் மெல்ல திரும்பியவாறு, ஆரு, சூடா பால் எடுத்துட்டு வா கூறியவாறு நடக்க ஆரம்பித்தான். என்ன நடக்குது ஆரு? சிறு கோபமும் எரிச்சலும் பரவ கடுப்பாய் கேட்ட மான்சியை திரும்பி பார்த்த ஆரு, அதான் எனக்கு புரியல. என்னாச்சு உனக்கு? கைப்பிடித்து பேசுகிறான். இதுவரை இப்படி நடந்து கொண்டதில்லையே. யோசனையாய் ஓடிய எண்ணத்தை ஓரம் கட்டியவளுக்கு தாரணியின் காதல் விஷயமே இப்பொழுது பெரியதாய் இனியும் தள்ளி போட முடியாது. தாரணியும் ரிஷியும் தன்னை முன்வைத்து தங்களின் நேசத்திற்கு நல்ல முடிவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நேரத்தில் திடீரென மாப்பிளை பார்த்து விட்டதாக கூறிய தானேஷிடம் என்ன கூறி தடுப்பது என புரியாமல் அதிர்ந்து நின்றாள். ஆனாலும் இந்த பேச்சை செயலை வளர விடுவது நல்லதில்லை என நினைத்தவாறு வேகமாய் அவன் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். ஒரு கழித்திருந்த அறைக்கதவை வேகமாய் தள்ளினாள். மேலே சட்டை இல்லாமல் பேண்டை அவிழ்த்து விட்டு கைலியை அணிந்து கொண்டிருந்தவன் செயலில் சடக்கென திரும்பி கொண்டவள் மனம் படபடப்பாய். ச, கதவை தட்டாமல் வந்தது ஏன் தவறுதான் என நினைத்தவளின் விழிகளில் ஆளுமையான அவன் தோற்றம் பளிச்சிட முகம் சிவந்து போனது. சட்டென தன்னை இயல்புக்கு நிறுத்தியவாறு சாரி என்றாள். மெல்லிய குரலில் கூறியவாறு நகர முற்பட்டாள். வந்த விஷயத்தை பேசாமல் போனால் என்ன அர்த்தம் என்றவனின் வார்த்தைகளில் கிண்டலும் கேலியும் பளிச்சிட்டதை உணரும் நிலையில் அவள் இல்லை. தன் மனைவி என்ற உறவும் உரிமையும் இருந்தும் தலை குனிந்து திரும்பி நின்றவளின் நிலை கண்டு சிரிப்பு வந்தது அவனுக்கு. ஹலோ, திரும்பலாம் என்றவனின் கேலி குரலில் தயக்கமாய் திரும்பினான். சிவந்த முகத்தில் தவிப்பும் தடுமாற்றமும் பரவி நின்றவளின் அருகே வந்தவன் மேலே சட்டையும் அணிந்து கொண்டிருந்தான். மெல்ல அவள் மோவாயை பற்ற வந்தவன் செய்கையை உணர்ந்து சற்றே பின்னோக்கி நகர்ந்து நின்றவள் செயலில் சற்றே கோபம் படர இறுகிய முகத்துடன், நீ என் மனைவி என்பது ஞாபகம் இருக்கா என்றான் அழுத்தமான குரலில். இல்ல, நான் உங்க மனைவியா இருக்க விருப்பமோ ஆசையோ இல்லையே பட்டென கூறியவளின் வார்த்தைகளில் சினம் மிக, அப்ப உன் காதலன அதான் ஸ்னேக வச்சவனை வர சொல்லு, அவன் கூட உன்னை அனுப்பி வச்சிடுறான். இடியாய் விழுந்த பேச்சில் கலங்கி நின்றவளின் விழிகளில் கண்ணீர் கலங்கி நின்றது. அதிர்ந்து நின்றவளை
அதுவும் கண்களில் கண்ணீர் வழிய நின்றவளை காணும்போது அவன் உள்ளம் பதைத்தது. காதல் கொண்ட நெஞ்சம் தடுமாறியது. இப்பவே இழுத்து அணைத்துக் கொள்ள துடித்த மனதையும் தேகத்தையும் வெகு முயற்சி எடுத்து கட்டுப்படுத்தினான். அவள் மனதில் வேறொருவன் இருக்கிறான் என்ற எண்ணமே அவனை அடக்கி வைத்தது. ஆனால் இப்பொழுது எனக்கு மட்டுமே சொந்தமானவள், நான் தாலி கட்டியவள், எனக்கு மட்டுமே உரித்தானவள் என்ற உறுதியான முடிவில் அவனுக்கே உரித்தான கணவன் என்ற உறவுக்கான ஆசைகள் பொங்கி வழிந்த உணர்வை மனதிலே அடக்கியவாறு நிமிர்ந்தான். இப்பொழுது என்ன சொல்வது? தனக்கு காதலன் என எவனும் இல்லை. நான் சொன்ன பொய்யால் தாரணி வாழ்வில் பிரச்சனை வருவதை நிச்சயம் ஏற்க மாட்டேன். எத்தனை அழகான அருமையான குறும்புத்தனம் கொண்ட பெண்! என்னை நம்பி தன் காதலை மட்டும் இல்லாமல் தன் அண்ணனிடம் பேசி தன் நேச வாழ்க்கைக்கு அடிபோட்டு ஆரம்பித்து வைத்து ஆசையாய் சொன்னவள் நம்பிக்கையை வீண் போக விட மாட்டேன் என நினைத்தவளுக்கு என்ன சொல்வது, எப்படி ஆரம்பிப்பது என புரியவில்லை. உங்க தங்கை ஒருவனை காதலிக்கிறாள், தயக்கமாய் கூறிவிட்டாள். ஓ, உன்கிட்ட சொன்னாளா? ஆனா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் பார்த்த மாப்பிள்ள தான் முடிவு. இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். வெகு உறுதியான குரலில் கூறியவனிடம் மறுத்து பேச முடியாமல் பார்த்தாள். இத பாரு ஆரு, என் தங்கையின் நலனை பத்தி எனக்கு ரொம்பவே அக்கறை இருக்கு. ஆனா நம்ம வாழ்க்கை பத்தின விஷயத்துக்கு இன்னைக்கு முடிவு தெரியணும். எனக்கு நம்ம வாழ்வு நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு அம்மா அப்பா நினைக்கிறாங்க. அவங்களோட நிம்மதியும் சந்தோஷத்தையும் கேள்விக்குறியா தொடர்வதை நான் விரும்பல. அதனாலதான் நான் உன் சம்மந்தமான விஷயத்த கூறி சம்மந்தப்படுத்திடலாம்னு நினைக்கிறேன். அதுவும் தாரணி திருமணத்துக்கு முன்பே. ஆனா மனசுல வச்சுட்டே புழுங்குறதால எந்த முடிவும் தெளிவு கிடையாது, கிடைக்காதும் கூட. அப்புறம் இப்படி தொடாம வாழ்க்கை நடத்த கல்யாணமும் தாலியும் தேவையில்லை. இன்னும் சொல்ல போனா நானும் ஒரு பொண்ணை விரும்புறேன். அவ கூட வாழ்க்கைய அமைச்சுக்கலான்னு இருக்கேன். உன்னை வீட்டுல வச்சுட்டு எதையும் செய்ய முடியாது. நீ வீட்டில் இருக்கும்போது வேற ஒருத்திய, அதாவது நான் விரும்புறவளை கூட்டிட்டு வர முடியாது. இயந்திர கதியில் கூறியவன் வார்த்தைகளில் கோபமும் அதட்டலும் வழிந்தது. பட்டு கரித்தாற் போல படபடவென கோபமாய் பேசியவன் பேச்சில் உள்ளம் கலங்க வலிய முற்பட்ட கண்ணீரை உள்ளிழுத்தவாறு வலியுடன் நிமிர்ந்தாள். அவனை வேறு கல்யாணம் செய்ய சொன்னவள் தானே. இப்பொழுது அவனே கூறிவிட்டான். பெண்ணை நேசிப்பதையும் அவளுடன் வாழ்வை இணைத்துக் கொள்ள போவதையும். இதில் நீ ஆனந்தப்படணுமே தவிர அழுவதற்கும் கலங்க இடம் இல்லையே. அழுத்தமாய் கூறியது மனதின் ஆழ்குரல். தன்னுடைய அருகாமையோ ஆதரவோ இனி இவனுக்கு தேவையில்லை. முணுமுணுத்த குரலுக்கு அதை தர தயாராய் நீ இல்லையே. இப்ப கூட உனக்கான உரிமையை எடுத்துக்கொள்ளலாம். அவன் கட்டிய தாலி கொடி மார்பில் ஊஞ்சலாடுது. வீட்டில் உள்ள அனைவரும் உனக்காக பேசுவார்கள். ஆனால் நீ உன்னை தர தயாரா இல்லை என நீ எடுத்த முடிவில் மாற்ற இல்லையே. இனி இதை படிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு லைக் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். இனி எதையும் மறைத்து மனதில் வைத்து போராட விருப்பமில்லை. இன்னும் சொல்ல போனால் தன் பிரச்சனையில் ரிஷியின் பெயரை இழுத்துவிட்டு அவன் காதலுக்கு ஏமாற்றம் தர விரும்பவில்லை நினைத்தவாறு மெல்ல நிமிர்ந்தாள். நான் ரிஷின்னு யாரையும் காதலிக்கல. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன். அவன் பேரை நான் சொன்னது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. அவனை சந்திக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சி நான் சொன்ன கேவலமான பொய் என்னை நோக்கி திரும்பிடுச்சு. இப்படி ஒரு பொய் சொன்ன விஷயம் கூட அவனுக்கு தெரியாது. இந்த மாதிரி உங்ககிட்ட சொன்னது மட்டும் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவான். அவன் மனதில் கூட பிறக்காத தங்கையா நல்ல தோழியா இருக்கும் என் மதிப்பும் மரியாதையும் சுத்தமா காணாம போயிடும். ஆனா இத நான் எதிர்பார்க்கல. தாரணி என்னை கூட்டிட்டு போய் ரிஷியை காட்டிய போதுதான் நான் கூறிய பொய்யின் விளைவை உணர்ந்தேன். இதை சரி செய்ய
வழி கிடைக்காம ரொம்பவே நொந்து போனேன். என்னால தாரணியின் காதலுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்றவாறு எந்தவித பதிலும் கிடைக்காமல் நிமிர்ந்தாள். உணர்ச்சிகளை மறைத்தவாறு கதை கேட்பதைப் போல நின்றிருந்தவன் தோரணியில் மனம் கலங்கி போக தடதடுத்தது. அவளின் மெல்லிய தேகம் காற்றில் நடுங்கும் கொடியாய் நடுங்கியவளின் நிலை கண்டு அவளின் கரம் பற்றி கட்டிலின் மீது அமர வைத்தான். என்ன நம்பலையா? எதிர்பார்ப்பு வழிய குரல் தந்தி அடிக்க தவிப்பாய் அவன் முகம் பார்த்தாள். உன்னை நம்பாம வேற யாரு நம்ப போறேன்? மனதிலேயே சொல்லிக் கொண்டவனாய், எதுக்காக அப்படி ஒரு பொய்ய சொன்ன? அதுவும் அந்த பேச்ச உண்மையா நம்பி உன்னை அறைந்தும் போதும், மோசமான வார்த்தைகளை வீசி திட்டிய போதும் கூட அமைதியா இருக்க என்ன காரணம்? இப்ப கூட ரிஷியை சந்திக்கலனா, என் தங்க அவனை விரும்பலனா இந்த பொய்யான விஷயத்த கண்டினியூ பண்ணியிருப்ப என்றவனின் குரலில் அவள் தலை குற்ற உணர்வில் குனிந்தது. எதுக்காக இப்படி சொன்ன? அதுக்கான காரணத்தை தயவு செஞ்சு சொல்லிடு. வேகமான குரலில் எரிச்சலாய் கேட்டான். அன்றைய மோசமான தினத்தில் நடந்த விஷயத்தில் அவள் தேகம் மெல்ல தூக்கி போட்டது. கண்ணீர் சரம் கொண்டு கன்னம் தொட்டது. யாரிடமும் சொல்ல விரும்பாத அந்த நாளில் நடந்ததை வலிக்க வலிக்க நினைத்தவளின் உள்ளம் மோசமான ரணமாய் மனதில் கொண்ட ரணதுடன் மௌனம் சுமந்தவளாய் எதுவும் பேச முடியாமல் அவன் கடுப்பாய் பார்த்தான். மனதை திறக்காமல் காரணம் எப்படி தெரியும்? இன்னும் பொய் சொல்லி சொன்ன பொய்க்காக காரணத்தை திசை திருப்பாத. அதட்டல் குரலில் மீண்டும் கூறினான். தனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு நிலைமை? ஏலாமையும் ஆதங்கமும் பொங்க அவன் பேச்சு சற்றே கோபத்தை உண்டு பண்ணியது அவளுக்கு. என்ன பொய்யின் அம்சமா நினைத்து கொண்டிருக்கிறானா? நான் அப்படி ஒரு பொய்ய சொல்ல காரணமே இவன் தானே. இல்லாத காதலனை இருப்பதாக கூறிய அந்த தருணம் என் மனதில் எத்தனை வழியே தந்தது என எனக்கு தானே தெரியும். கோபத்துடன் தன் மனதிலே கூறிக்கொள்வதாய் நினைத்து வாய்விட்டு சொன்னதை உணரவில்லை. நானா? என்ன உளர்ற என்றவனின் அதட்டலில் வேகமாய் நிமிர்ந்தவளுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது தான் வாய்விட்டு வெளியில் பேசிவிட்டதை. ஆனாலும் அவள் கூறியது உண்மைதானே. நினைவு ஓட, ஆமா, நீங்க தான் காரணம். என் கழுத்தில் தாலி கட்டியதால் வந்த அவசியம். ஏனென்றால் நான் கல்யாணமே பண்ணிக்க போறதில்லைன்னு முடிவு பண்ணியிருந்தேன் என்றான் வேகமான குரலில். காதலுக்காக கல்யாணத்தை மறுக்கலாம், ஆனா காதலே இல்லைன்னு எனும்போது எதுக்காக மறுக்கணும்? புரியாமல் கேட்டவனை எரிச்சலாய் பார்த்தாள். மனதிலே புதைந்து பொங்கிக் கொண்டிருந்த ஆதங்கம், ஏலாமை எல்லார் போலவும் தன்னால் மன வாழ்க்கையை ஏற்க முடியாமல் போனதே என்ற ஏக்கமும் உருமாறி ஆத்திரமாய் வெடித்து சிதறியது. முகம் சிவக்க நாசி துடிக்க, ஏன்னா கல்யாணம் செய்துக்கிற தகுதி எனக்கு இல்லைன்ற காரணத்தால் கேவலமான மனம் கொண்ட ஒரு ஆண் மிருகத்திடம் என் பெண்மையை பறிகொடுத்த காரணத்துக்காக என்னால அந்த ஆணையும் ஒரு ஆணை சேர்ந்த கல்யாண பந்தத்தையும் நான் ஏற்க விரும்பல. அன்னைக்கு உங்க கல்யாணம் நின்னும்போது அதனால உங்க அம்மா என்கிட்ட கேட்ட போதும் மறுத்தேன். நடந்த விஷயத்தை சொல்லவோ இல்ல மறைச்சி உங்களை கல்யாணம் பண்ணிக்கவோ இஷ்டம் இல்லை. ஆனா நீங்க என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்காக நான் வருத்தப்படலை. என்னை என் பெண்மையை இழந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லி உங்க பரிதாபத்தை ஏற்க எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி தாலி கட்டிட்டு நண்பர்களா வாழ முடியாது. அதனாலதான் உங்களை வேற கல்யாணம் பண்ணிக்கவும் சொன்னேன். அதுக்காகவே உங்களை விட்டு தள்ளியே நிக்கவே இல்லாத ஒரு பொய்யை சொல்லி மாட்டிக்கிட்டேன். வேகமான குரலில் மனக்குமுறல்களை ஆவேசமாய் கூறியவளின் ஆத்திரம் அடங்கி போக அழுகையில் கேவல் வெடிக்க முழங்கையை முகத்தில் கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். அதிர்ந்து போய் பேச்சற்றவனாய் உறைந்து போனவனாய் தியானேஷின் நிலை. அப்படி ஒரு திருப்பத்தை அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இவள் தன்னை மறுத்ததற்கான காரணமாய் இப்படி ஒரு கோணத்தை துளி கூட கற்பனை செய்யாதவன் மனம் பதறி போனது அவளின் கதறிய நிலை கண்டு.
அவள் மனநிலையை உணர்ந்தவன் நெஞ்சில் பாரங்களை வைத்தது போல கனத்து போனது. என்ன மாதிரியான பெண் இவள்? நடந்த தவறுக்கு அவள் பொறுப்பில்லை என தெரிந்தும் அதுக்காக தனியாய் வாழ்ந்துவிட முடிவெடுத்தவளின் குணம் கண்டு நெகிழ்ந்து உருகியது அவன் மனம். வேகமாய் அவள் அருகில் வந்து அவள் அருகே அமர்ந்து அவளை தன் தோளில் சாய்த்து மெல்ல தட்டி கொடுத்தவன் ஆறுதலில் மேலும் உடைந்து போனாள்.